பயப்படுறியா? என்ன மோட்டார் வேற சத்தம் கேக்குது? யாரா உள்ள? டேய் பாரு கமருதன் நீயா? என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற? எனக்கு ஒண்ணு இல்ல, மக்கள் பாத்துக்கறாங்க. உங்களுக்கு தான் கேவலம். டேய் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ண இல்லையாடா? யாராவே சொர்ண பத்தி பேசுறதே? மேல பத்தி சரி நல்லா மேல காக்கா ஆயிப்போம். என்னது புரியல? காக்கா ஆயிப்போம். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 68 அண்ட் எபிசோட் 69 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா மொத்தமா 9 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த 9 கேஸ்ல எந்த கேஸ் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 9 கேஸையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா அமித் வந்து கானா வினோத் மேல போட்டது. அது என்னன்னா கிச்சன்ல வேலை பார்க்கும்போது சும்மாவே வந்து ஏதாச்சும் நோண்டி டென்ஷன் படுத்துறாரு. அதனால எப்பெல்லாம் கிச்சன்ல நான் வேலை பார்க்கறேனோ அப்பெல்லாம் கானா வினோத் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கேஸாமா. சமையல் செய்யும் போது இல்ல வேற எனது வேலை செய்யும் போது என்னிடம் வரக்கூடாது. அந்த அடுத்த திவ்யா கணேஷ்மே கானா வினோத் மேல தான் கேஸ போட்டிருந்தாங்க. அது என்ன கேஸ்னு சொல்லி பார்த்தா இவர்கிட்ட பேசவே முடியல, பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண போனா அதை வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த நெக்லஸ் டாஸ்க் அப்போ பிரச்சனைனா நீங்க வாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கூட்டு போகும்போது நீ எப்படி கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணார் பாத்தீங்களா? அந்த இன்சிடென்ட் வச்சு தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க. பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண போனா ஏன் கூட பிரச்சனைக்கு வந்துட்டாரு. அந்த அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து கமருதீன் மேல போட்டிருப்பாங்க. அது என்ன கேஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல கமருதீன் போயிட்டு சுபிக்ஷா கிட்ட பயங்கரமா பேசிருப்பாப்ல. அதாவது நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கிறது தான், நீ யாரு எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்றதெல்லாம் காட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்ல. அந்த இடத்துல சுபிக்ஷா அது பெருசா கேள்வி கேட்காம விட்டுட்டாங்க. பட் அதுக்கு இப்போ எனக்கு தீர்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கேஸா போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல தப்பு தப்பா வார்த்தையை விடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குமே சேர்த்து கேஸா போட்டிருந்தாங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியுது, சும்மா மீனவ பொண்ணுன்னு சொல்லாத. அந்த அடுத்த திவ்யா, சுபிக்ஷா, சாண்ட்ரா அண்ட் ரம்யா இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேர் மேல தான் கேஸை போட்டிருந்தாங்க. அது என்ன கேஸ்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் முழுக்க என்ன கேஸ் ஓடிட்டு இருக்கு அதே கேஸ் தான். இவங்க 2 பேரும் மைக்க மூடி பேசினதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், சம்பந்தமே இல்லாம நாங்க தான் அந்த பனிஷ்மெண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு முட்டை பால் டீ காப்பின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம போச்சு, புரோட்டீன் கூட இல்ல, மன உளைச்சல் கலாயிட்டோம், மன கஷ்டத்துக்கு கலாயிட்டோம், இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 4 பேரும் கேஸை போட்டிருந்தாங்க. சோ ஃபைனலா இந்த 9 கேஸ்ல இருந்து எந்த கேஸ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆஃப் கோர்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எந்த கேஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பார்வதி கமருதீன் அந்த கேஸ் செலக்ட் பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 9வது கேஸை சூஸ் பண்ணிருக்கோம். சுபிக்ஷா, திவ்யா, சாண்ட்ரா, ரம்யா டு பாரு அண்ட் கமருதீன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வினோத் அண்ட் வியானா இவங்க 2 பேருமே ஜட்ஜா இருந்தாங்க. ரம்யா, சாண்ட்ரா, திவ்யா, சுபிக்ஷாக்கு பாத்தீங்கன்னா நம்ம சபரி வந்து அட்வொகேட்டா வந்துட்டாப்ல. ஆனா பார்வதி கமருதீனுக்கு இந்த வீட்ல எவன் அட்வொகேட்டா வருவான்? இவங்க 2 பேரும் பண்ண வேலைகள் அந்த மாதிரி, அதனால வீடே அகைன்ஸ்டா இருக்குது. அகைன்ஸ்டா தான் கேஸே போட்டுருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த கேஸே எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரையும் பண்ணிருக்காங்க. அதனால எவனுமே அட்வொகேட்டா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா சரி ரைட், அப்படி நீங்க யாருமே அட்வொகேட்டா வரலனா அவங்க கேஸை அவங்களே வாதாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப அமித் பார்கவ் என்ன பண்ணிட்டாப்ல, சரி ரைட், வேஸ்டா போறதுக்கு இது ஒரு டாஸ்க் தானே, நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு அட்வொகேட்டா அமித் வந்து தலையை கொடுத்துட்டாப்ல. எனக்கு என்னன்னா நேத்து வரைக்கும் தலையா அந்த மனுஷன் தான் 2 பேரையும் போட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாப்ல. ஈவன் இந்த பனிஷ்மெண்ட் இனிஷியேட் பண்ணதும் அவர் தான். நீங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் சைலண்டா சாப்பிடாம ப்ரொடெஸ்டா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பாயிண்ட் இந்த வீட்டில் அள்ளி வீசினதே அமித் பார்கவ் தான். கடத்துல இந்த மனுஷன் போய் அவங்க 2 பேருக்கு என்னென்ன முட்டெல்லாம் கொடுக்க போறாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாரு அண்ட் கமருதீன் சார்பாக அமித் அவர்களும் சோ ஃபர்ஸ்ட் அந்த கேஸை வந்து சபரி தான் ஆரம்பிச்சாப்ல. மைக்க மூடி பேசுனதால தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. அதுவும் பிக் பாஸ் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல பல முறை சொல்லியும் அதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணதுனால தான் இந்த பனிஷ்மெண்டே வந்திருக்கு. சோ இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா கொடுப்பீங்கன்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சபரி ஒரு பக்கம் சொல்லிட்டாப்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்துக்கு வேற வழி கிடையாது, லாயரா ஆஜராயாச்சு, இவங்க 2 பேருக்கு முட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இல்லாத உருட்டெல்லாம் உருட்டாப்ல. பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், அந்த குற்ற உணர்ச்சினால அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நேர்மையெல்லாம் வேலை பார்த்தாங்க. அதை மீறியும் இந்த கேஸை கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறது தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றா, அமித் பார்கவ். அவங்க பேரை கெடுக்கிறதுங்கிறது ரொம்ப தேவையில்லாத ஒரு செயல் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்த 4 பேர்ல இருந்து சுபிக்ஷாவை தான் கூப்பிட்டுருந்தாங்க. வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் மைக்க மூடி பேசினதுக்காக ஏன் தட்டில் இருந்த முட்டையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை பார்த்து எனக்கு மன உளைச்சலுக்கே ஆளாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அமித் வந்து நான் கிராஸ் கொஸ்டின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி அப்படி என்னதான் கேட்க போறாருன்னு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா, அதாவது இந்த வீட்டில் எத்தனையோ நாள் வந்து நீங்க ரவா கஞ்சி கூட குடிச்சு வாழ்ந்துருக்கீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அது குடிச்சு வாழ்ந்துருக்கேன் சரி, ஆனா இவங்க பண்ண தப்புக்கு நான் எதுக்கு
இதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள கேட்டா அதை பத்தி நீங்க பேசாதீங்க, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட், அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த டாஸ்க்ல எத்தனையோ நாள் நீங்க சாப்பாடெல்லாம் இல்லாம இருந்திருக்கீங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. டாஸ்க்னு வரும்போது சாப்பாடு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அது பிரச்சனை கிடையாதுங்க. இவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ எக்ஸ்ட்ராவாலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்காப்ல. இதுல வேற இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்றது தெரிஞ்சா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாப்ல. ஆனா இதெல்லாம் கூட பரவாயில்ல, கடத்துல கேஸ்க்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாம வெசல் வாஷிங் வரும்போது கமருதீன் எவ்வளவு அழகா வெசல் வாஷ் பண்ணிருக்காரு தெரியுமா, அவரே வந்து வெசல் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு தெரியுமா, எவ்வளவு நல்ல குணம் கொண்டு வர தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கமருதீனை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காப்ல. அதை கேட்கும்போது நமக்கே சிரிப்பு வருதா இல்லையா? அங்க வந்து விக்ரம் சிரிச்சிட்டாப்ல. அதை பார்த்து கமருதீன் நீ சிரிக்கிறதுக்கும் அவனுக்கு தகுதியே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சாங்க. ஆக மொத்தம் இந்த அமீர் பார்கவ் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவையில்லாம இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து தலையை கொடுத்துட்டோம். வேற வழி கிடையாது, இவங்களுக்கு பாசிட்டிவா பேசுறதுக்கு பாயிண்ட்ஸே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாச்சும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சும்மா ஒரு வெசல் வச்சுட்டு போனா கூட அவங்க வந்து அந்த வெசல் வாஷ் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு நல்ல மனம் குணம் உள்ளவர். அந்த நேத்து வரைக்கும் நடந்த கோர்ட் டாஸ்க்ல கூட ஏதோ அந்த கோர்ட்டுங்கிற மாதிரி கொஞ்சமாச்சு மதிச்சு ஒரு 50% டெக்கோரம் டிக்னிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நடந்த கோர்ட் டாஸ்க் அது கோர்ட் டாஸ்க் மாதிரியே இல்ல. ஒன்னவர் எபிசோட்ல நீட்டா கட் பண்ணி போட்டிருக்காங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அது ஒரு மீன் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. கண்ட வேணிக்கு கத்துறாங்க. ஒரு பக்கம்லாம் வியானா பாத்தீங்கன்னா அவங்க லாயரா மாறிட்டாங்க. அதாவது லாயர் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே வியானா தான் ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஜட்ஜஸ்க்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி சண்டை போட்டுருக்காங்க. ஜட்ஜஸ் ரெண்டு பேரையும் ஆடியன்ஸ்ல இருந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது கோர்ட் டாஸ்க் தானான்ற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அமித் பார்கவ்ல போடாடியே போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சபரியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. என்ன இப்படி பேசுறீங்க? ஆமா எவன் கோர்ட் மாதிரி பாக்குறீங்க, எவனும் பார்க்கல, நான் மட்டும் ஏன்டா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கயமையான்னு கத்தி 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 கடத்துல பிக் பாஸே கூப்பிட்டு இதுதான் கோர்ட் டாஸ்க் மாதிரியா இருக்கு, யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சு அனுப்பிச்சு விட்டாப்ல. இதை எல்லாத்தையுமே ஒன்னொரு எபிசோட்ல அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு நீட்டா பிரசன்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு டயலாக் ஒன்று வருது தெரியுமா, நீ போய் பேசு வேணாங்களே, ஆனா இப்படி ஏக்கர் கணக்கியா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டா பார்வதிக்கு தான் பொருந்துங்கிற மாதிரி கண்ட மணிக்கு வாயில வரதெல்லாம் அடிச்சு விடுறாங்க. அதாவது அவங்க எதனால தெரியுமா மைக்க மூடி பேசினாங்களா, அவங்க பேசினது வந்து ஃபேமிலி பத்தி, ஃபேமிலி டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், ஏன் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் வரைக்கும் இறங்கி பேசினாங்களாமா. ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது எவ்வளவு மணி இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் மைக்ல பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே இந்த இடத்துல வியானா ஜட்ஜா இல்லாம லாயரா மாதிரி அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருமா வீட்டுக்குள்ள வரும்போது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு வந்திருப்பல, அதுல பர்சனல் டீடைல்ஸ்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசக்கூடாதுலாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வரும்போது அமித் அதுக்கு தான் நானே வரேன், சரி நீங்க வரது இருக்கட்டுங்க, ஜட்ஜி பேசுறாங்களா பேச விடுங்கன்னா, இல்ல அதுதான் நான் கேட்க வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருந்தாப்லையா வினோத் கடுப்பாய் சடப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அங்க இருக்கிற அம்பிட்டு பேரும் சாக் ஆயிட்டாங்க, எல்லாரும் கடந்து சிரிக்கலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அமித்துக்கு மூஞ்சே மாறி போச்சு. இந்த ஒரு பார்வதி வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு விடுறத பார்த்து சபரி ஒரு பக்கம் பொங்கி எழுந்து வந்து கேள்வி கேட்பாரான்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காப்ல. வியானா தான் முழுக்க லாயராவே மாறி பயங்கரமான கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ கூட என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு கண்ணீர்லாம் முட்டிட்டு வந்துச்சு ஓகே தாமா, ஆனா நேத்து நைட்டு பயங்கரமான சலசலப்பெல்லாம் நடந்துச்சு, அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்குமே நம்ம பார்வதி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ் டைரக்டாவே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ஏத்து பண்ணி தான் ஆகணும். ஆனா சக ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்றாங்க, குரூப்பிசம் பண்றாங்க, பண்ணி எங்களை டார்கெட் பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்ன்ற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, அது நியாயமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே சக போட்டியாளர்கள் அந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அதே சக போட்டியாளர் தானே ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதனால தானங்க அந்த பனிஷ்மெண்ட் ஏத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஏமா பனிஷ்மெண்ட் ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டா குரூப்பிசம் பண்றாங்க, எப்படி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதனால தாங்க பனிஷ்மெண்ட் பண்றோம் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்துல எதை பண்ணலன்றதை அவங்களே தான் சொல்றாங்க, அது அதுக்காக தானே பண்றேன் அப்படிங்கிறது அவங்களே தான் சொல்றாங்க. பாலும் பறிக்கப்பட்டது, அதனால தான் மேடம் நாங்க எங்களுக்கான பனிஷ்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பாருங்க பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே இந்த வீட்ல மைக்க மறைச்சு பேசலையாமா, இதுக்கு முன்னாடி பல பேர் இந்த தப்ப பண்ணி தான் இருக்காங்க, அதை வந்து சொல்ல வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் என்ன பண்ணாப்ல பார்வதி கிட்ட யாரெல்லாம் அந்த மாதிரி மறைச்சு பேசிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, துஷார் அண்ட் அரோரா இவங்க ரெண்டு பேர் மறைச்சு பேசிருக்காங்க, கமருதீன் அரோரா இவங்க ரெண்டு பேர் மறைச்சு பேசிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நேத்து கமருதீன் அந்த மேட்டரை வந்து சொன்னார் இல்லையா, அதனால இதெல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்க. பட் கடைசியா வேற யாரெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உத்து பார்த்துட்டு சரி ஓகே லவ் கேஸ்ல
மாட்டினது எஃப்ஜே வியானா, அவங்களும் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகத்துல எஃப்ஜே வியானா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எஃப்ஜே வியானாவும் மைக்கை மறைச்சு பேசினது நீ பாத்தியான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு நான் பார்த்தேன், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விடுறாங்க. இந்த கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லாத, நீ பார்த்ததை மட்டும் சொல்லணும்னு துஷார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வியானா வந்து அதுக்கு தானே துஷாருடைய தளபதியே புடிஞ்சு விட்டாங்க, அதுக்கு தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்மட்டு பேரும் கிளாப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்டனையா தான் அவருடைய ஒரு பதவி பறிக்கப்பட்டது, அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சது. அப்புறமா சபரி வந்து பார்வதி கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாப்புல அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமாம் இல்லை அது மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்புல. அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் டார்ச்சர் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்ட்டாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா எஃப்ஜே வந்து இப்படி தானே பூண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டானாம. அதை பார்க்கும்போது சரி ரைட், பார்வதி பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வேலை தானே, இதெல்லாம் வேணும்னே தானே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே சபரி அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, கீழே பேப்பரை கிழிச்சு போட்டான்ற மாதிரி சொல்றீங்களே, அந்த பேப்பரை நீங்க எடுத்தீங்களா எஃப்ஜே எடுத்தாரான்னு சொல்லி கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நீங்க எடுத்தீங்களா இல்ல சொல்லிட்டு எஃப்ஜேவே எடுத்தாரா? பார்க்கல. சரி ஓகே, உங்களுக்கு தெரியாது, அந்த பேப்பரை நீங்க எடுத்தீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நீ எடுத்தியா இல்லைன்னு சொல்லி சொல்லமான்னு சொல்லி கேட்டா கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு எங்கிட்டோ பேசிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ் கடுப்புறாங்க, எல்லாரும் கடுப்புறாங்க, கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்னு சொல்ல தூக்கிட்டாங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல வேற நான் வந்து கிச்சன் கவுண்டர்லாம் எவ்வளவு கிளீனா தொடச்சி வச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்ட உடனே நானே அந்த கிச்சன் கவுண்டர் கொஞ்சம் காமிங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டீமே காமிச்சு விட்டாங்க. அது அவ்வளவு கன்றாவியா தான் கிடக்குது. இப்போ நீங்க போய் அந்த கிச்சனை பாத்தீங்கன்னா கூட கிளீனா தான் இருக்கும், அந்த ஃப்ளோரை பாத்தீங்கன்னா கூட கிளீனா தான் இருக்கும். ஆக மொத்தம் பார்வதி பேசுறதுல 1-2 கிடையாது, பார்வதி பேசுறது பூராமே பொய் தான் அப்படிங்கிற மாதிரி இப்பவே ப்ரூவ் பண்ணி விட்டாங்க. ஆனா இதுல பல விஷயத்தை 1% கட் பண்ணிட்டாங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் யார் நெக்ஸ்ட் என்ன? இல்ல இது இந்த விஷயம் இல்ல. பார்வதியோட கிராஸ் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க போய் பிளேஸ்ல உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து லாயர் ஃபேமிலின்றாங்க, ஆனா டெக்கோரம்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டான் போல இருக்கு. உடனே என் ஃபேமிலியை பத்தி பேசிட்டான். சார் எப்படி சார் என் ஃபேமிலியை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எஃப்ஜே வந்து என்ன சும்மா என்னைய கேக்குறீங்க, அவளை கேட்க மாட்டீங்களா, அவ பேசுறதுலாம் எவனும் கண்டுக்கவே மாட்டீங்க, நான் தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி கண்ட மணிக்கு கடந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜஸ் ஒரு பக்கம் டேய் நேத்தெல்லாம் நான் தானே மெயின்டைன் பண்ணீங்க, டெக்கோரமா மெயின்டைன் பண்ணி நீங்க தானே சொன்னீங்க, இன்னைக்கு ஏன்டா எவனுமே மெயின்டைன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா எவனும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. எல்லாரும் கடந்து கைமேன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. சுபிக்ஷா அடுத்தபடியா கேஸ் கொடுத்து திவ்யா வந்து கூப்பிட்டாங்க. அப்ப திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்வதியை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு டாஸ்க்ல அவங்கள வந்து பிராங்க் பண்ணாங்க, அது பிராங்குங்க, அது ஒரு ஃபேக்குங்க அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி நான் வார்டன் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். அது அவங்க காதுல விழுந்தும் இல்லாத மாதிரி இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு கேஸா கொண்டு வந்தாங்க. அவங்க செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணா கூட பாருன்னு 10 தடவை கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டாங்க. ஐயா தெரிஞ்சு சுபிக்ஷா வந்து பேசினதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50 பேர் சேர்ந்து 1 மணி நேரம் ஆர்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல 1 மணி நேரம் ஆர்குமெண்ட்னா மீதி 1 மணி நேரம் கடந்து 50 பேர் சண்டைலாம் போட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் திவ்யா கூப்பிட்டாங்க. சரி இப்படி ஒவ்வொருத்தருக்கா 1 மணி நேரம் போயிட்டு இருக்கே, முதல்ல கேஸ் கொடுத்தவங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் மத்தவங்களை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திவ்யா அடுத்தபடியா சாண்ட்ரா வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்த்து பார்வதி உடனே அமித் என்ன வரிசை அவங்களே கூப்பிட்டுருக்காங்க, இப்ப நம்ம டன் வந்து கமருதீன் தான் வரணும், நீ கமருதீனை கூப்பிட சொல்லு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து அந்த மனுஷன் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாப்ல, கடைசி வரைக்கும் பார்வதிக்கு புரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு பாரு ஜட்ஜஸ் சொன்னாங்கன்னா அதை தான் கேட்க முடியும், அதை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டாப்ல. எதுவும் பண்ண முடியாது புரியுதா? அடுத்த சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் மைக்கெல்லாம் மூடி பேசதான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன கேஸ் போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை, யாரை பத்தி பேசிருக்காங்க, என்ன சொல்றாங்க, இதை பத்தி எதுவுமே கேட்காம எந்த ஒரு பிரச்சனையுமே இன்வால்வ் ஆகாம இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க எல்லாம் எங்க இருந்து புடிச்சு கூட்டு வந்தாங்கன்னு சத்தியமா தெரியல. இப்போ கூட 2 பேரும் கண்ணு பார்த்து இப்படி அப்படி சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லி யார்கிட்ட, நானு வியானான்னு ஒரு கண்டஸ்டன்ட் என் பக்கத்துல இருந்தது. இல்ல சபரி வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன கேட்டாருன்னா, சரி ரைட் உங்க கண்ணு முன்னாடியே 2 பேரும் மைக்க மூடி பேசினாங்கன்றத நீங்களே சொல்றீங்க, சோ பக்கத்துல தான் இருந்திருக்கீங்க, சோ பார்வதி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், இந்த மணி இன்வால்வ் ஆகி அதை பத்தி தான் பேசினாங்களான்னு சொல்லி கேட்டா அதை பத்திலாம் பேசல, வேற ஒண்ணு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அமித் பார்கவ் வெஞ்சி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அவங்க என்ன பேசினாங்கன்றது சாண்ட்ரா இப்ப சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை கேட்டு வேற ஒன்றும் பதறானோ இல்லையோ கமருதீன் பார்வதி ஐயோ அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருந்தாங்க. கடத்த சாண்ட்ராவே அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சென்சிட்டிவ்
விஷயம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. நான் சொல்ல மாட்டேன். இவங்க ரெண்டு பேரும் மைக்க போட்டுருக்கும் போதே என்ன கன்றாவியெல்லாம் பேசுவாங்கன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கவர் இவருன்னு சொல்லிட்டு என்னென்ன டபுள் மீனிங்லாம் பேசியிருக்காங்க, கையில் என்னத்தெல்லாம் எழுதி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல மைக்க கழட்டி வச்சுட்டு நாட்டு நடப்பை பத்தியா பேச போறாங்க, கண்ட கர்மத்தையும் தான் பேசுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். இதை வேற சாண்ட்ரா வந்து சொல்லணுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற எம்ஜி வந்து பார்வதி பார்த்து லாயர் ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டானோடனே என் ஃபேமிலி எழுத்துலாம் பேசுறான், அது எப்படி என் ஃபேமிலி எழுத்து பேசலாம்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்துலாம் ஆக்குனாங்களே. ஆனா கடைசி வரைக்கும் இந்த டெக்கோரத்தை அவங்க மெயின்டைன் பண்றாங்களான்னு சொல்லி கேட்டா அதை மட்டும் பண்றதே கிடையாது. அவங்க கேஸ் தான் ஓடிட்டு இருக்கு, மற்றவங்க எல்லாம் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கமருதீனும் பார்வதியும் குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து எஃப்ஜே பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. எஃப்ஜேவே டென்ஷன் ஆயிட்டாங்க. பேசுறது ஃபுல்லா அவனுங்க, அதுக்கு ரிப்ளை கொடுத்தா என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கத்துனா, ஏன்னா நீ கத்துறது தாண்டா எங்களுக்கு கேட்குது, அவங்க பேசுறது கேட்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்வதி கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஆக்டிங் பண்ணிருக்காங்க. இந்த கமுக்கமா ஊமக்கு சும்பு வேலைலாம் பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கமுக்கமா மெதுவா பக்கத்துல இருக்க கமெண்ட் அடிச்சு பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க. அவன் ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்களா நான் கத்தலப்பா அவன் தான் கத்துறான் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. அதை பத்தி விக்ரமே அவங்க தான் உசுப்பேத்தி விடுறாங்க, அதனால தான் இவன் கத்துறான், நீங்க அவனை கண்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஜட்ஜஸும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசுறீங்க, ஒருத்தர் மாறி உட்காருங்க அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஜட்ஜஸ மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மாறவே மாட்டேன்றாங்க. இங்க வாங்க ப்ளீஸ் பேசுங்க சார், பேசுங்க. அந்த பனிஷ்மென்ட் அதுக்கப்புறம் சரி ஓகே சாண்ட்ராவை பேச சொன்னாங்க. சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா வந்து எங்க அவங்க பேசுறதே எனக்கு காதுல விழ மாட்டேதுங்க, ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப வந்து ஜட்ஜஸ் வந்துட்டு இங்க பாருங்க இதான் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சாண்ட்ரா பேச மறுபடியும் திவ்யா எங்க மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா திவ்யா நீங்க மாதிரி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்து எஃப்ஜே ஏங்க பேசுறது அவங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்றவங்க மாறி உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு வந்து ஜட்ஜஸ் சரி ஓகே பார்வதி கொஞ்சம் மாறி உட்கார முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. அப்ப விக்ரம் வந்து ஜட்ஜஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, ஆர்டர் தான் பண்ணணும், மாறி உட்காருங்கன்னு சொல்லுங்க, அவங்க மாறி உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு எங்களால மாறி உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனை போட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் முழுக்க ஆல்ரெடி வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம தான் இந்த கேஸே போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஆட்டம் போட முடியுமோ அவ்வளவு ஆட்டம் போட்டுருக்காங்க. இப்ப கூட நாங்க அடங்க மாட்டோம்னு சொல்லி ஆடுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியவே இல்லை. இங்க வந்து உட்கார முடியுமா? அந்த அடுத்து அமித் வந்து சாண்ட்ரா கிட்ட கிராஸ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாப்ல. சாண்ட்ரா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இவங்க மட்டும் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை ஒழுங்கா பண்ணிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு பால் முட்டைலாம் வந்திருக்கணும், இவங்க ஒழுங்கா பனிஷ்மெண்ட்டை பண்ணாதனால தான் அந்த பால் முட்டைலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அமித் கிராஸ் கொஸ்டின் பண்ணி ஏங்க இது உங்களுடைய யூகம் தானங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லையே இதான் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க இப்ப பிக் பாஸ் சொன்னாரா, அதாவது இவங்க பனிஷ்மெண்ட்டை ஒழுங்கா பண்ணாங்கன்னா பால் முட்டையை கொடுத்துருவேன்னு சொன்னாரா, இல்ல சொல்லல. ஓகே அப்ப இது யூகம் தானே இல்ல எங்க பிக் பாஸும் சொல்லலன்றீங்க, யூகமான்னு கேட்டா அதுவும் இல்லன்றீங்க, யாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அமித் ஆல்ரெடி குழம்பி போயிருக்காப்ல, அந்த மனுஷன் இன்னும் குழப்புறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு பக்கம் குழப்பி விட்டுருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சும் இன்னும் முட்டையும் பாலும் வரல, இந்த பனிஷ்மெண்ட் பத்தல அவங்களுக்கு. ஆல்ரெடி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்பயாச்சும் அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா நாங்க கடைசி வரைக்கும் அடங்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசி பிரச்சனையை பண்ணிட்டே இருந்தாங்க. கடத்துல வினோத் மேல பழி போட ஆரம்பிச்ச உடனே வினோத் என்ன சொல்லிட்டாருன்னா இங்க பாருடா நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன், நீங்க கேட்க மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தாண்டா கேவலம், வெளியே மக்கள் பார்த்துருக்காங்க, இங்க இவங்களை வெறுப்பேத்துறன்ற மாதிரி நீங்க பண்றீங்கல்ல, வெளியே மக்கள் பார்த்து உங்களை காரி துப்புவாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. கடத்துல அதை கேட்டாச்சும் மாறி உட்கார்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்ப கூட எங்களுக்கு சூடு சோறலாம் வராதுன்னு சொல்லிட்டு அப்பயும் மாறி உட்கார மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா இந்த கேஸே கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான், ரெண்டு பக்கம் சீரியஸான டிஸ்கஷன்லாம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எவனும் டெக்கோரம்லாம் மெயின்டைன் பண்ணாம எல்லாரும் கடந்து கைமையா கத்தி ஏதோ மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. ஆனா சீரியஸாவே தான் போயிட்டு இருக்கு. ஆனா எப்பெல்லாம் அமித் கிராஸ் கொஸ்டின் கேட்டு வராரோ அப்பெல்லாம் காமெடி ஆயிரும்ன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம பேசி அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்களா. அடுத்த ரம்யா வந்தாங்க, ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க, டீ காஃபி எல்லாம் குடிக்காம என்னால இருக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்டாப்ல. 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆகி இன்னும் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அப்ப போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் அப்படி கேட்கலங்க, டீ குடிக்காம இருக்கீங்களே அப்படி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு வினோத் வேற அவங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க போய் சேரணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு
பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. 4 நாள் ஆச்சு வந்து இன்னும் இருக்கீங்க. அந்த அமித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை 100% எஃபோர்ட் போட்டு பண்ணணும். ஒரு கேரக்டர்னு கொடுத்தா அந்த கேரக்டர்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அண்ட் ஈவன் இந்த கோர்ட் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் தான் லாயர். சோ ஒரு கோர்ட்னா எப்படி இருக்கும், அந்த கோர்ட்டுக்கான டெக்கோரம் என்ன, அதுக்கான மரியாதை என்ன எல்லாமே தெரியும்ன்றதுனால தான் யாரு எவ்வளவு பேசினாலுமே கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ரியாக்ட் பண்ணாவே இருந்தாப்ல. ஈவன் வினோத்லாம் ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவருக்கு நல்ல கோவம் வந்துச்சுன்றது மூஞ்சிலே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த மனுஷன் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம ஒரு ஜட்ஜு சொல்றாரு லாயரா அமைதியா இருப்பன்ற மாதிரிலாம் இருந்துட்டாரு. ஆனா இவங்க எல்லாரும் கடந்து கத்தி இது கோர்ட்டு மாதிரியே இல்ல அது வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அட போங்கயா எவனா என்ன பேசுங்க சார், நீங்க லாயர் ஒண்ணும் கிடையாது இப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு கண்ட மணிக்கு கடந்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ பார்த்தா அவர் பிக் பாஸ் சரி ரைட் இது கோர்ட்டு மாதிரி இல்ல இருந்ததே ஒரு ஆள் தான், அந்த மனுஷன் கேரக்டர் விட்டு வெளியே விட்டா, அதனால கோர்ட் டாஸ்கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இஸ் அர்ஜென்ட் நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அந்த கோர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே பார்வதி போயிட்டு எஃப்ஜே கிட்ட மறுபடியும் அதே பாயிண்ட் பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்பறம் நீ வந்து லாயர் ஃபேமிலின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எஃப்ஜே என்ன சொன்னா, இங்க பாரு எங்க வீட்லலாம் யாரும் லாயர் கிடையாது, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே லாயர் ஃபேமிலின்ற மாதிரி நீ தான் சொல்லியிருக்க. அப்ப டெக்கோரம்னா என்ன, ஒரு கோர்ட்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உனக்கு தெரியும், ஆனா நீயே இந்த மாதிரி பண்றியே அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் லாயர் ஃபேமிலின்றதை பத்தி நீ சொல்லிக்கூடாதா, நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல அதுக்கு எஃப்ஜே வந்து மறுபடியும் அவன் சொன்ன பாயிண்டே சொல்லிட்டு இருந்தானா. இது நடுவில் பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நான் பாயிண்ட் வேற பிடிக்கிறேன்ற பேர்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பார் மைக்க மறைச்சு பேசணுன்றதுனால பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, நீ மைக்க மறைச்சு பேசினதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லையா நான் பேசவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். உடனே நீங்க பேசாமையா உனக்கும் ஆதரிக்கலாம் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்புல. அதுக்கு அவன் சொன்னா நாங்க வந்து மைக்க மறைச்சு பேசினது கிடையாது, மைக் சம்டைம்ஸ் கீழே இறங்கி இருக்கும், அதனால பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ் பண்ணா மைக்க சரியா போடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க மைக்க மறைச்சு பேசினதுனால உங்க ரெண்டு பேருக்கும் மைக்க மறைச்சு பேசுனீங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு சொல்லி கேட்டா இல்லையா அப்படிலாம் வரலையா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்ன உடனே எஃப்ஜே அங்கேருந்து வெளியே வந்து மச்சான் என்னடா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே வந்து மைக்க மறைச்சு பேசினாங்கன்ற மாதிரி சொன்னாங்கன்னு ஆமாமா அதை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் எழுப்புறாப்ல. பிக் பாஸ் வந்துட்டு பாரு கிட்டயும் கமருதீன் கிட்டயும் மறைச்சு பேசாதீங்கன்னு சொன்னதே இல்லையா, நான் அப்படியே சொல்ல உங்ககிட்ட. ஆக மொத்தம் இந்த பார்வதியும் கமருதீனும் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா நமக்கு தான் பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. எப்படி தான் கொஞ்சம் கூட வாய் கூசாம இந்த மாதிரிலாம் போய் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு பண்ணாத தப்ப திடீர்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு அப்படிங்கும்போது ஐயோ நம்ம பண்ணவே இல்லையே எப்போ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிறதுல ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனா நேத்து நைட்டு பண்ணீங்க அப்ப நான் அனௌன்ஸ் பண்ணேன், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறமும் மறுபடியும் பண்ணிருக்கீங்க, இப்படி தொடர்ச்சியா பண்ணதுனால தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காப்ல. அப்ப கூட அவருக்கு கேட்டு ஷாக்கிங்கா இருந்துச்சாமா, மைக்க சரியா மாட்டேங்க தான் சொல்லிருக்காங்க, நெக்ஸ்ட் டே தான் இது மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கே ஷாக்கிங் தான். அப்ப விக்ரம் வந்து கமருதீன்ட்ட டைரக்டாவே கேட்டாப்ல, இல்ல நீங்க கான்ஷியஸா மைக்க மறைச்சு பேசினதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லன்னு சொல்லி வரோம்னு நினைச்சேன், ஆனா இதுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற பேர்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே என்ன சொல்றாருன்னா, அதாவது நாங்க ரெண்டு பேர் மட்டுமே இந்த வீட்ல மைக்க மறைச்செல்லாம் பேசுனது கிடையாது, இந்த வீட்ல பல பேர் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய தடவை மைக்க மறைச்செல்லாம் பேசிருக்காங்க, நாங்க கடைசியா பண்ணதுனால சரி ரைட் எல்லாரும் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்தாராம். சோ இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்காக மட்டும் இல்லையாமா எல்லாரும் பண்ண தப்புக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. வார்னிங் கொடுத்திருக்காங்க தான். இந்த பிரச்சனையில இருந்து அப்படியே பேசி எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து எஃப்ஜே கிட்ட அதான் ஆதிரை கேஸ்ல நீ போயிட்டு அசிங்கப்பட்டியே அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்ல அதான் நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு சொல்லிட்டு நீ அசிங்கப்பட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து எஃப்ஜே வந்து சொல்லு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்றதுன்னா என்ன சொல்லு 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 சொல்லிட்டு கமருதீன் வந்து மூஞ்சிக்கிட்டலாம் போயிட்டு வழக்கம் போல அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. போன வாரம் இந்த மாதிரி தான் பிரஜனும் வினோத்தும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிச்சாப்ல. மறுபடியும் அதே வேலை தான் இப்ப கமருதீன் பண்ணிருக்காப்ல. ஆக்சுவலா நாமினேஷன்ல கமருதீனை பத்தி யாரோ ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க, அதாவது அந்த மனுஷன் தனியா விளையாடினா கூட ஒழுங்கா விளையாடுவாப்ல, ஆனா எப்பெல்லாம் போய் பார்வதி கூட சேர்றாப்லையோ பார்வதிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மனுஷன் வாலண்டரா போய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு பார்வதி தப்பிச்சு போயிருவாங்க, இந்த மனுஷன் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டு கேஸ் வாங்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ரூவ் பண்ற மாதிரி இப்ப கூட பாருங்களேன் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள போய் நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு கடத்துல அங்க வலிச்சுட்டு வந்து இப்ப எஃப்ஜே கூட மூக்கு மூடு ஒட்டிட்டு இருக்காப்ல. அந்த வழக்கமாவே கமருதீனை பொறுத்திருக்கேன் அந்த மனுஷன் அவரை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே ரொம்ப பாயிண்ட் பிடிச்சி பேசக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அவரே நம்பிட்டு இருக்காரு போல இருக்கு. இப்ப கூட அதான் சொல்றாப்ல நான் பாயிண்டா பேசுவேன்டா, உனக்கு பாயிண்ட்ல இருந்தா இந்த மாதிரி பேசுறடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எஃப்ஜே சொல்லிட்டான் சரி வா நானும் பாயிண்டா பேசுறேன் நீ பாயிண்டா பேசுவா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். உடனே வினோத்தும் போயிட்டு அவன் தான் பாயிண்டா பேசுறேன்றான்ல வா உன் பாயிண்ட் வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வந்தாப்ல. அப்பயும் பாருங்க பார்வதி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடத்துல கமருதீனை விட்டுட்டு எஃப்ஜேயும் பார்வதியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபேமிலியை பத்தி பேசாத. உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஆக மொத்தத்துல பார்வதிட்ட பேசலாம் சொல்லி போனா கமலி சண்டைக்கு வரான், கமலிட்ட பேசலாம் சொல்லி போனா பார்வதி சண்டை வரான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஆக மொத்தத்துல பிக் பாஸ் பார்த்தாப்ல நம்ம ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்கையும் உருப்படியா பண்ணாம இங்க வந்து சம்பந்தம் இல்லாம சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வினோத்லாம் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு காரி துப்புனாப்ல. எவனுமே கேரக்டர் இல்ல, இது கோர்ட் மாதிரியே இல்ல, உண்மையான கோர்ட் மாதிரி நினைச்சு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் எடிட் பண்ணி நான் எப்படி போட போறேனே ஒன்றும் தெரியல, ஒன்னொரு எபிசோட்ல கூட கட் பண்ணி போட முடியாத அளவுக்கு தான் நீங்க பெர்ஃபார்மே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கழுவி ஊத்த முடியுமோ அதெல்லாம் ஊத்திட்டாப்ல. சபரிலாம் மண்டல தலப்பா கட்டிருந்தாருல, முதல்ல அதெல்லாம் கழட்ட சொல்லுங்க, நீங்களாம் முதல்ல முடிய கரெக்டா சீவிட்டு போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. அது எதுவுமே வந்து ஒன்னொரு எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா க்ளோசருக்கு போயிட்டாங்க. இந்த கம்யூனிகேஷன் கட் அப்படிங்கிற விஷயத்துல வந்து யாரும் சொல்லியிருக்காங்க, இந்த வீட்ல யாரும் கம்யூனிகேஷன் கட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் சபரி வந்து என்ன சொன்னாருன்னா, மைக்கு தான் நமக்கும் ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனே, அதே கட் பண்றது முதல்ல தப்பு, அண்ட் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா இந்த பனிஷ்மெண்ட் நாங்க பண்ணிட்டா உங்களுக்கு பால்லாம் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுலாம் எந்த விதத்துல சரின்றது தெரியல. இப்படி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ற மாதிரியும் தெரியல. அதனால ஒரு நல்ல தீர்ப்பா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அமித் வந்து ஸ்டார்டிங்ல சொன்னார் பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் மறுபடியும் க்ளோசர்லையும் சொன்னாப்ல. அதாவது பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பனிஷ்மெண்ட் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை எல்லாத்தையுமே மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு பண்றாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படிங்கிறது அவங்களும் கேரண்டியா கொடுக்குறாங்க. அஸ் லாயரா நானும் கேரண்டி கொடுக்குறேன், ஒரு நல்ல தீர்ப்பா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு உட்கார்ந்தாப்ல. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆளுக்கு ஒரு தீர்ப்பு அதெல்லாம் தேவை கிடையாது, ஒரே தீர்ப்பா நல்ல தீர்ப்பா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆபிஷா தெரிஞ்ச விஷயம் தான் பார்வதிக்கும் கமர்திக்கும் அகைன்ஸ்டா தான் இந்த தீர்ப்பை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தெரியாம தப்பு பண்ணிருந்தாங்கன்னா பரவாயில்ல, தெரிஞ்சே பண்ணிருக்காங்க அது தப்பு தான், சோ தீர்ப்பு கோஸ் டு அந்த 4 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க. வழக்கு வந்து ஜெயிச்சுக்கிறது வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மைக்க மூடி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுக்காம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கணும், அது இல்ல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பனிஷ்மெண்ட் பண்ணாம அந்த பனிஷ்மெண்ட் வச்சு மறுபடியும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடத்துல வேலையெல்லாம் இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல காண்டாகி தான் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடத்துல அங்க வந்து 50 பேரும் கழுவி ஊத்திருக்காங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்க எல்லாருமே நம்ம மேல கொலை காண்டல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட், இதெல்லாம் கூட விட்டுறலாம். வீக்கெண்ட் எபிசோடு வரப்போகுது, விஜய் சேதுபதி கண்டிப்பா இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுவார். அவர் என்னெல்லாம் சொல்ல போறாருன்றது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசி. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இருக்க போறது அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளாச்சு கமுக்கமா இருந்துட்டு போவோன்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் நாங்களாம் திருந்துற கேஸே கிடையாதுன்ற மாதிரி இந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. கடைசி அவங்க 2 பேர் தான் வராங்க. அதுல கமருதீன்லாம் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு கதவுக்கு பின்னாடி மைக்க மறைச்சு வச்சாங்களா, மைக்க கழட்டிட்டாங்களா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. அவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி கதவுக்கு பின்னாடி பேசினாங்களா வேற எதுவும் பண்ணாங்களா கூட தெரியல. அண்ட் இவங்க 2 பேரும் அந்த டோருக்கு பின்னாடி அப்படி என்னதான் கர்மத்தை பண்ணி தொலைஞ்சாங்கன்னு தெரியல. பிக் பாஸே கடுப்பாய் அந்த இடத்த மியூட்டே பண்ணி விட்டாங்க. இத்தனைக்கும் பாருங்க அவங்க 2 பேருக்கும் அந்த இடத்துல கேமரா இல்ல அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த சந்தர்ப்பத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. பிக் பாஸே வந்து கமருதீன் பார்வதி அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெளியவே ஓடி வராங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேரையும் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க, இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஜென்மம் எதுவுமே புரிய மாட்டுது. எவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்காங்க. இந்த தப்புக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்கன்ற எந்த ஒரு பயமும் இல்ல. சொன்னதுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பனிஷ்மெண்ட் வந்து இருக்கவங்க எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மைக்க போட்டு கரெக்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட மறுபடியும் பனிஷ்மெண்ட் நம்மளால தானே அனுபவிச்சுட்டு இருக்காங்க சொல்லி யோசிக்காம மறுபடியும் மைக்க கழட்டி வச்சு பேசுறாங்க, மலையாளத்துல பேசுறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க என்ன கேஸை முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னு கூட தெரியாம அதே கேஸை மறுபடியும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட் கார்டை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமே யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேஸுக்கு அப்புறமா கொடுத்தாதான் சரின்ற மாதிரி பிக் பாஸ் டீமே யோசிச்சாலும் சரியா இருக்கும். இல்ல நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பாத்தீங்களா, அடுத்த வாரம் இவங்க 2 பேரை மட்டும் நாமினேஷன்ல போட்டு சாவடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. பாரு, கமருதன் அப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு இந்த வாரம் முழுக்க டாஸ்க்லையும் சரி வீட்டு வேலைகளையும் சரி சரியா ஆக்டிவா இல்லாத ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இந்த வாரம் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவல் சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடையாது. யார் கேஸ் கொடுத்துருக்கா, யார் மேல கேஸ் கொடுத்துருக்கா, அண்ட் அவங்க 2 பேரும் யாரை லாயரா செலக்ட் பண்றாங்க, யாரை ஜட்ஜா செலக்ட் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. இதுலயும் பாத்தீங்கன்னா விக்ரம மட்டுமே பாதி கேஸுக்கு லாயரா செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனாலேயே பாதி பேருக்கு வந்து சான்சஸ் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ வீட்டு வேலைகள் டாஸ்க் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது
சொன்னதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரம்யா பேரை தான் வந்து சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவ வந்து வீட்டு வேலைகள் ஓரளவுக்கு செஞ்சா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் டாஸ்க்னு வரும்போது பெருசா இன்வால்மெண்ட்டே காட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல பார்வதிலாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன வாரம் தான் டோரெல்லாம் ஓபன் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி என்ன வேணா கழுவி ஊத்தி எவ்வளவு கொடூரமா வேணா சொல்லு, என்ன கன்றாவி வேணா சொல்லு, ஆனா அந்த டோர் மேட்டர் வேணாம், எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே பார்வதி வந்து சரி ரைட்டு சொல்லிட்டீங்கல்ல, நான் உடனே மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தக்கூடிய ஆளா, நான் அப்படிதான் சொல்லுவேன், அங்க இருந்தா ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் சொல்ல, அதை மட்டும் விட்டுட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரம்யா சொல்ல, அப்ப என்ன பேசணுன்றதை நீயே எழுதி கூட நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து உட்கார்ந்துட்டாங்க. வழக்கம் போல ரம்யா இஞ்சி போயிட்டு அழுகாத ரம்யா அழுகாத அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ரம்யா பேரை தான் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுனால ரம்யா தான் இந்த வாரத்திலே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் வந்து நீங்க தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு டைட்டில் வின்னரை எல்லாரும் சேர்ந்து எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டு ஜெயிலுக்குலாம் வர அனுப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தீர்மானம் நீங்க சிறைக்கு செல்ல வேண்டும். அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சாண்ட்ரா பேரை சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது திவ்யா மட்டும்தான். அப்பவே தெரிஞ்சு போச்சு திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில தான் திவ்யா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சாண்ட்ராவோட சேர்ந்து இந்த கேம் ஆடும்போது எந்த இடத்துலயுமே வந்து சாண்ட்ரா பேரை திவ்யா சொன்னது கிடையாது. பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சாண்ட்ரா பேரை சொல்றாங்க. அண்ட் சாண்ட்ரா பேரை சொன்ன ஒரே ஒரு ஆள் திவ்யாவா இருக்காங்க. நான் வந்து சாண்ட்ரா சொல்றேன், இருக்கிற ஒரு சாண்ட்ராவை நான் வந்து இந்த டாஸ்க்ல வந்து நான் பார்க்கல. அண்ட் திவ்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சாண்ட்ரா பேரை சொன்ன உடனே ஒரு பக்கம் சாண்ட்ரா போயிட்டு பார்வதி கிட்ட பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சாங்க. பாத்தியா அவ எப்படி எல்லாம் பண்றா, பாத்தியா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை சொல்றா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி ஒரு பக்கம் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் சிறப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற தெரியல. அதை தானே அன்னைக்கு சேதனே சொன்னாரு, உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது, அன்னைக்கு புரியல. இப்போ வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை சொல்லும் போது தான் எனக்கு கனெக்டே ஆகுது. நான் ரொம்ப பாவம், என்ன யூஸ் பண்ணி தான் ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரே, அப்ப எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா அன்னைக்கு அவர் சொன்னது சம்மந்தம் இல்லாம சொல்லிட்டு இருந்தாப்ல, அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்தது நீ, ஆனா சம்மந்தமே இல்லாம திவ்யாவை நிக்க வச்சு எதுக்கு அடிச்சாருன்னு எங்க யாருக்குமே தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை கொண்டு வந்து இங்க கனெக்ட் பண்ணி சேதனே அன்னைக்கே எனக்கு சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே வந்து அந்த எபிசோட பாரு, அப்பதான் உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல வேற பார்வதி மறுபடியும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லும் போது தான் கரெக்ட் ஆகுதுல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதான் சொன்னேன் அவகிட்ட நான் ஏன் பேச மாட்டேன்னு, நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அவதான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன், எனக்கு பேச விருப்பம் இல்ல, எனக்கு அவ வந்து நான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்புறம் ரம்யா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ ரம்யாக்கு வந்து கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன், பார்வதி, அமித், சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கமருதீன் சொல்றாப்ல, ஒருவேளை இந்த வாட்டியும் ஒயில்ட் கார்டு என்ட்ரிலாம் வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. அதுக்கு அமித்தே ஆமா 100 நாள் வரைக்கும் ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வைஸா அந்த மனசுல சொல்லிட்டாப்ல. எவ்வளவுதான் ஒயில்ட் கார்டு என்ட்ரியை கொண்டு வருவீங்க, ஏண்டா இன்னும் 5 வாரம் தான் இருக்கு, 15 பேரை வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா, இந்த 15 பேரை உள்ள வச்சு நாங்க ஷோ பார்க்கிறதுக்கு நாங்க என்ன பாடுபடுறோம்ன்றது எங்களுக்கு தான்டா தெரியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒயில்ட் கார்டு என்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். கமருதீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரில ஒரு 4 பேர் உள்ள வந்திருப்பாங்க, அப்ப அவங்க 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்க 4 பேர்ல இருந்தா ஒருத்தங்க தலையா வருவாங்கன்ற மாதிரி பண்ணிருந்தாங்கல்ல. அதே மாதிரி இந்த வாட்டி 4 பேர் உள்ள வந்து அந்த 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி மறுபடியும் தலையாயி திவ்யா மாதிரி நம்ம டார்ச்சர் பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்தா பின்னாடி திவ்யா இருக்காங்க. கமருதீன் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே திரும்பி பார்க்குறவங்க இங்கே தான் நிற்கிறியா, திவ்யா மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க, நான் தலை மாதிரி நீங்கள் தலையை டார்ச்சர் பண்ணீங்களா அதை பற்றி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி என்னை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார், உங்களை நான் சிவியராக வான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன சிவியராக வான் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கேட்டிருந்தாப்புல. ஆள் இருக்கும்போது பேசுங்க, ஏன் ஆள் இல்லாதப்போ பேசுறீங்க, ஆமாங்க எனக்கு ஆள் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு காமெடி பண்ணிருந்தாப்புல. நீங்கள் என்ன கூத்து வேணாலும் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூத்தா இந்த ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடி திவ்யா ஒரு பக்கம் வெறுப்பேற்றிட்டு இருந்தாப்புல. கூத்து வேணாலும் பண்ணுங்க, ஐ டோன்ட் மைண்ட். ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது. அந்த வழக்கம் போல 2 பேரும் மாறி மாறி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க தலையை கேவலமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஒரு பக்கம் சொல்ல, நீங்க எல்லாமே கேவலமா தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. கமருதீன் வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாப்ல, திவ்யா வந்து தலையை டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க தலையை மட்டும் கிழிச்சிருவீங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு என்னை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அமித் என்ன சொன்னார்னா, இங்க பாருமா அது அவருடைய ஒப்பீனியன், அந்த ஒப்பீனியனை பாஸ் பண்ணும்போது யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
சொன்னாலுமே இல்ல அவர் என்ன பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பாயிண்ட் பிடிச்சி சண்டை போட்டுருக்காங்க. தாச்சல் பண்ண போறாங்க அந்த கமருதீன் விடாம பேசிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் அமித் வினோத் எல்லாம் சொல்லதான் செஞ்சாங்க பேசாதரா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கடைசி வரைக்கும் கமருதீன் கேட்ட மாதிரி இல்ல, இன்னொரு பக்கம் திவ்யாவும் கேட்ட மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிட்டு தான் இருந்தாங்க. இதுல வந்து திவ்யாலாம் விடாம பீன் பேக் போட்டு உட்காரவே செஞ்சுட்டாங்க. கமருதீன் உட்கார்ந்து அதுவும் சண்டை போட்டு தான் இருந்தாங்க. இதுல கமருதீன் என்ன சொல்றாருன்னா, உங்களை மாதிரி மூக்க தூக்கிலாம் எனக்கு பேச தெரியாதுங்க, நீங்க மேல பார்த்து சிரிக்கிறீங்களா, காக்கா ஆய் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, உனக்கு காக்கா ஆய் போடுறதும் புறா ஆய் போடுறதும் இந்த மாதிரி தான் பேச தெரியும். என்ன பேசிட்டு இருக்காங்க, இதான் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா நானும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. கேவலா பேசுற பண்றேன்னு சொன்னது மேல பத்தி நல்லா மேல காக்கா ஆயிப்போம். என்னது புரியல? காக்கா ஆயிப்போம். அந்த ரெண்டு பேருமே மாறி மாறி பேசியிருந்தாலும் பெருசா இந்த வார்த்தையும் விடல. ஒரு பக்கம் கமருதீன் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காப்ல, அதுக்கு வந்து ட்ரிகர் ஆகி ஒரு பக்கம் திவ்யா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடத்துல பார்த்தா கமருதீன் கடுப்பாய் என்னடி கேவலமா பண்ண அப்படிங்கிற மாதிரி டீன்ற ஒரு வார்த்தையை விட்ட உடனே அதை பிடிச்சிட்டாங்க. அது எப்படி என்ன பார்த்து நீ டீன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நீ எப்படி கேவலம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா திவ்யா வந்து அமித் கிட்ட அவர் அந்த மாதிரிலாம் பேசுறாரு, நீங்க அதுக்கெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அமித்தை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நான் சிரிக்கலாம் இல்லம்மா, நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாப்புல. அதுக்குமே வந்து நான் தலையா கேவலமா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அது அவருடைய ஒப்பீனியன்மா, அதை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. நான் ஒன்றும் ஸ்கூல் டீச்சர் கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்க அதை சொல்லாதீங்க இதை சொல்லாதீங்க, சொல்லக்கூடாதுன்னு என்னால் சொல்லதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மறுபடியும் அது எப்படி அவர் பேசுறதை உட்காந்து நீங்க ரெண்டு பேரும் கேட்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்ல வினோத் என்ன சொன்னார்னா, நீங்க ரெண்டு பேரும் 1.5 வருஷம் பழகி இருக்கீங்க, அதனால உரிமையில பேசுறாருன்ற மாதிரி சொன்னாரு. உரிமைனா அவன் என்ன வேணா பேசுவானா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பழகி இருக்கீங்கன்றதால அவர் பேசியிருக்காரு. என்ன 1.5 வருஷம் பழகுனா என்ன பார்த்து சோறு திம்பியான்னு கேட்பாரா? ஆக்சுவலா பிரச்சனை என்னமோ திவ்யாக்கும் கமருதீன் தான். ஆனா சம்பந்தமே இல்லாம திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமித் கிட்ட போயிட்டு அவன் பேச நீங்க எப்படி சிரிக்கலாம், அவன் பேசுறதெல்லாம் நீங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையா நீங்க இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அமித் தலையில போட்டு விட்டதுனால அந்த மனுஷன் ரைடு கிடைச்சது வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்து ஏன் தலையில கட்டிட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல, கமருதீன் போய் பேசிட்டு வந்துட்டு நான் கமருதீன் பேசிட்டேன் திவ்யா, அவன் கொஞ்சம் கில்ட்டியா தான் ஃபீல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வினோத் வந்து டேய் நீ பண்ண பிரச்சனைக்கு அந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்காரா வாடா அப்படிங்கிற மாதிரி கூடும்போது நான்லாம் வரலனாப்ல கமருதீன், இருந்தாலும் பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு வந்தாப்ல. வந்த உடனே வினோத் என்ன சொன்னார்னா, அவன் வந்து சாரி கேட்கலாம் தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இதே பொழப்பா போச்சு, அவனா கூட்டு வந்து சாரி கேட்க வைப்பீங்களா, இதே கேமா போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க சொன்னதும் அவங்க தான், சாரி கேட்க தான் வந்திருக்கான்னு சொன்னா அதை வச்சு பிரச்சனை பண்ணதும் திவ்யா தான்ற மாதிரி எங்கிட்டாச்சும் ஏதாச்சும் ஒன்று மாட்டாதான் அலையிறாங்களான்னு தெரியல. இதுல அமித்தே சொல்றாப்ல, ஏமா நீ தானமா கொஞ்சம் முன்னாடி சாரி கேட்கணும்னு சொன்னா, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல, நீங்க அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கிட்ட சண்டைக்கு போறாங்க. சாரி கேட்கணும்னு சொன்னீங்க, நான் உங்ககிட்ட பேசல தல, எத்தனை தடவை கூட்டு வருவீங்க நீங்களே சாரி. இதுல கமருதீன் இரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு சும்மா கிடையாது ஓகேவா, நீ வந்து ஒய் 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 அப்படிங்கிற மாதிரி செய்யும் போது நமக்கே வெளியிருந்து பார்க்கும்போது பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. ஆப்போசிட்லயே உட்கார்ந்துருக்க வினோத்துக்கு சிரிப்பு வராம இருக்குமா, அந்த மனுஷன் குபீர்னு சிரிச்சிட்டாப்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா தெரியல, நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் கோச்சிட்டு போயிட்டாங்க திவ்யா. ஓகேவா, அதுக்கப்புறமா விடல, மறுபடியும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வினோத் என்ன சொன்னா, இங்க பாருமா சாரி சொல்றதுக்கு தான் அவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே சோர திங்கிறியான்லாம் கேட்பானா, அவன் இப்படி கேட்பானா, வாடி போடின்னு பேசுவானான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பேசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. கடத்துல சரி ஓகே திவ்யாவாச்சு சாரி கேட்க விடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை போடா அப்படிங்கிற மாதிரி அவரு டி போட்டு பேசிட்டாருனே இவரு டா போட்டு பேசலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் மறுபடியும் போடி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. திவ்யா கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். போன வாரமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கமருதீனுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதுல பிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாப்ல. அந்த வார்த்தையை விட்டுட்டார், அதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம் வீக்கெண்ட் எபிசோட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தா முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு ஈக்குவலா நானும் பேசுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடத்துல இவங்க தான் வீக்கெண்ட் எபிசோட்ல வாங்கி கட்டிட்டாங்க. சோ இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயும் ஒருவேளை திவ்யா போயிட்டு விஜய் சேதுபதி கிட்ட என்ன டீலா போட்டு பேசிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் வச்சாங்கன்னா அவர் என்ன கேட்பாரு, நீ டா போடலையாமான்னு கேட்பாரா இல்லையா, ஆமா போட்டேன் சார் அப்புறம் நம்ம உட்காரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டுருவாப்ல. இதெல்லாம் தேவையா? ஆக மொத்தத்துல திவ்யா பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருந்தாலும் அதை கெடுக்கிறது வேற யாரும் கிடையாது, அவங்களா தான் இருக்காங்க. அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. நீங்க எபிசோட் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுக்க நீங்க என்ன கேஸை வாங்கி வச்சிருக்காங்களோ அந்த கேஸே கொண்டு போய் கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேரும் எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் அதெல்லாம் நாங்க தொடச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. உண்மையிலே நீங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறாங்களா உணர்றாங்களான்னு சத்தியமா புரியவே மாட்டேது. இவங்க 2 பேரும் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னு தான் ஆச்சரியமா இருக்குது. விஜய் சேதுபதி பிக் பாஸ் இவங்க 2 பேர் மேலயும் ஒரு பயம் இல்ல, ஒரு மரியாதை இல்ல, அதெல்லாம் கூட விட்டுருவோமே. வெளியே ஷோ வந்து இத்தனை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு
எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்றோமே, நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன இது கூட அவங்களுக்கு தோணாது. இந்த வீட்டில் எங்க கேமரா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ண தெரியுதுல. ஆனா இவ்வளோ வார்னிங் கொடுக்குறாங்க, மறுபடியும் அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூடவா கிடையாதுன்றது தான் இருக்குது. சரி ரைட், ஆடாத ஆட்டம் இல்லை, பண்ணாத விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வாரம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு, எப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்க போறாரு, என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மக்கள் ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்பு இருக்கு. எந்த எபிசோடுக்கு இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த சீசன்ல இந்த எபிசோடுக்கு வந்து இருக்குது. அதை கரெக்டா கொண்டு போய் கரெக்டான பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் எபிசோடு ஹிட். அப்படி இல்லைன்னா மொத்த ஆடியன்ஸும் சேர்ந்து ஆக்கிடுவாங்க ஷட்டு. கமர்தீனும் பார்வதி இந்த ஷோல பண்ணக்கூடிய பிஹேவியர் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது, அண்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சிருக்கீங்க, அண்ட் நீங்க எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் மச் பண்ண வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.